ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டு கிச்சனில் ரம்ஜான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த நோன்பு கஞ்சியை நாள் ஃபுல்லும் ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கு ஃபஸ்ட் இந்த நோன்பு கஞ்சியை தான் சாப்பிடுவாங்க. இந்த நோன்பு கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக இதை செய்து முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த நோம்பு கஞ்சியை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கூடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா செவந்து வந்ததும் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை மெலிசாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டும் இடித்து போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் மெலிசாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்துலேயே இந்த ரெசிபியை செய்யலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியை வெட்டி அதோட சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவு கொத்தமல்லியும் ஒரு கையளவு புதினாவையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. செய்கிற இந்த கஞ்சி ஒரு 4 பேர் சாப்பிட சரியாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம மட்டன் கொத்துக்கறி ஒரு 100 கிராம் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியன்னா கறி போடாமையும் செய்யலாம். மட்டன் போடாமல் இருந்தால் இந்த கஞ்சி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சைவம் தான். மட்டனை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மட்டனை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் கிட்ட இருக்கும். கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சைப்பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போது ஒரு கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போது இது நல்லா கொதித்து வந்ததும் குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் விடலாம். உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம குக்கர் 5 விசில் விட்டு ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. நாம் இப்போது திறந்து பார்க்கலாம். நல்ல அருமையாக கம்மன் வாசனையோட நம்ம கஞ்சி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் விழுதை அதில் சேர்த்துக்கோங்க. நிறைய தேங்காய் விழுது போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த தேங்காயோட ஃப்ளேவர் அதில் இருந்தால் போதும். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பால் கூட அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்து ஒரு முறை கொதிக்க விட்டுட்டோம்னா அருமையான கஞ்சி சுட சுட தயாராகிடும். ரொம்ப சிம்பிளான ஆத்தென்டிக்கான நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அளவுகளோட நோன்பு கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். சமைப்போம், ருசிப்போம்.